அன்புறவுகளே, சவுதி அரேபியாவில் முதல் முறையாக, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, சவுதி அரேபியாவிலே முதல் முறையாக ஐபிஎல் ஏலம் சவுதி அரேபியா அதை விரும்பி எடுத்திருக்கு. காரணம் என்னென்னா, இது வந்து பெரிய பணக்கார விளையாட்டு, ரிச்சஸ்ட் பிளே அப்படின்னு சொல்கிறாங்க ஐபிஎல்லில். காரணம், இது வந்து பல மில்லியன் பில்லியன் பொருளக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ஸு. அந்த பிஸ்னஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு சவுதி கவர்மெண்ட் நினச்சதுனால இந்த ஐபிஎல் ஆக்ஷன், ஐபிஎல் ஏலத்தை இந்த வருடம் சவுதி அரசாங்கம் எங்கள் நாட்டில் நடத்துங்க அப்படின்னு சொல்கிறதுனால சவுதி அரேபியா ஜெத்தாவில் இது நடத்துகிறாங்க. நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. காரணம் என்னென்னா, நம்ம ஜெத்தாவில் இருக்கிறோம், அதுவும் அந்த ஐபிஎல் ஆக்ஷன் ஏலம் நடக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிறோம். அப்படிங்கிறனால நமக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பு. அன்புறவுகளே, நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, பில்டிங் தெரியுது பாருங்க, பெஞ்ச் மார்க். இங்கே தான் வருகின்ற 24, 25 ஐபிஎல் ஏலம், ஐபிஎல் ஆக்ஷன் நடைபெறுது. அதை பார்க்குறதுக்கு நமக்கும் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. நம்மளும் அதை வந்து அப்ளை பண்ணோம், நமக்கும் அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஐபிஎல் ஆக்ஷனில் கலந்துக்கிறதுங்கிறது வந்து ஒரு நிறையா பேருனுடைய ஆசையாகவும் இருக்கும். அந்த ஆசை நமக்கு நிறைவேறிச்சு. அந்த ஐபிஎல் ஆக்ஷன் இங்கே தான் நடக்க போகுது. இடம் தான் ஐபிஎல் ஏலம் நடக்க போகிற இடம் அப்படின்னு நமக்கு வந்த தகவல். ஆமாம், இது மலிக் ரோடு. இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் நிறையா புது ஸ்கீமு, நிறைய புது சட்டங்கள், நிறையா ப்ரைஸ் மணியினுடைய அதிக அளவு, இப்படி நிறையா விஷயங்களை வந்து புது ஐபிஎல்லில் வந்து இன்ட்ரடியூசிங் பண்ணுறாங்க. என்னால் பக்கத்தில் போய் எடுக்க முடியாது. காரணம் என்னென்னா, சவுதி அரேபியாவில் சில பல பிரச்சனைகள்லாம் இருக்குது. தனிநபருடைய சுதந்திரம் பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி நிறையா தனிநபர்கள் எடுக்கக்கூடாது. அந்த போர்டை வந்து அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் எடுக்கக்கூடாது அப்படின்னு நிறையா இஷ்யூஸ் இருக்குது. இதுக்குள்ளே தான் நடக்க போகுதுங்கிறது நம்மளால் எக்ஸைட் பண்ணவே முடியல. அதுவும் இன்னொன்று நம்ம பக்கத்தில் நடக்கிறது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்குது. இப்போ பின்னாடி தெரியுது பாருங்க, லாஸ்ட்டு அதுக்கு பின்னாடி தான் நான் இருக்கிற வீடு. அப்படிங்கிறனால என்னால் இங்கே வர முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. 24, 25 அதாவது இந்திய நேரப்படி மாலை 3 மணிக்கு இதை ஏற்பாடு பண்ணுறாங்க. பட் நம்ம பார்க்கையில் இது சின்னதாக இருக்கும். ஒரு பெரிய ஒரு ஆடிட்டோரியம், இது பெரிய ஆடிட்டோரியம். பட் இந்த ஆடிட்டோரியம் வந்து இப்போ தான் ரீசெண்டாக தான் அதை வந்து இங்கே செட் பண்ணாங்க. இது வரைக்கும் இங்கே ஒரு 3-4 ப்ரோக்ராம் தான் நடந்திருக்கும். ஏன்னா இது பெரிய லெவலில் காஸ்ட்டு அப்படிங்கிறனால 3-4 ப்ரோக்ராம் தான் நடந்திருக்கும். அப்படி உள்ள இடத்துல ஒரு ஐபிஎல் மிகப்பெரிய ரிச்சஸ்ட் ஏலம்னு கூட சொல்லலாம். அப்படி ஒரு ஐபிஎல் நடக்க போகிறது இந்த இடம் தான். நம்ம மேலும் விவரங்களை நம்ம வீடியோவில் யாருக்கு எவ்வளோ ஏலம், கடந்த ஐபிஎல்லில் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்தாங்க, இந்த ஐபிஎல் வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். நம்ம மேலே குறிப்பிட்டது போல் ஐபிஎல்னுடைய டாடா ஐபிஎல்னுடைய மெகா ஆக்ஷன் இப்போ வந்து ஜெத்தாவில் நடைபெறுது. அல்ஹம்துலில்லாஹ். இதில் வந்து யாரெல்லாம் எவ்வளோ பணம் வச்சுருக்காங்க, எத்தனை பிளேயர் இதுக்காக அப்ளை பண்ணாங்க, இதில் ஐபிஎல்னுடைய டீம் வந்து எத்தனை பிளேயர் எடுத்தாங்க அப்படிங்கிறோட விவரம் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். இதுக்கு மொத்தமாக அப்ளை பண்ணது உலக நாடுகள்லேருந்து முதல்ல அப்ளை பண்ண வந்து 1574 பேர் அப்ளை பண்ணாங்க. ஆனால் அந்த 1074 பேரில் ஐபிஎல்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க வந்து 574 பேர் மட்டும்தான். இந்த 574 பேரில் முதல் நாள் ஏலம், அதாவது ஜெத்தாவில் இந்திய நேரப்படி 3 மணிக்கு நடக்குது. சவுதி அரேபியா நேரப்படி 2.5 மணி நேரம் மைனஸ் பண்ணிக்கோங்க. முதல் நாள் 24ஆம் தேதி மொத்தம் அவங்க ஏல விடக்கூடிய நபர்கள் வந்து 116 பேர். 116 பேர் மெயின் பிளேயர் இருக்கலாம், சாதா பிளேயர் இருக்கலாம். பாக்கி அடுத்த நாள் தான் மற்ற பிளேயர்களை ஏல விடுவாங்க. மற்ற பிளேயர்களை ஏல விடுவதற்கு முதல் நாளே தயார் பண்ணிடுவாங்க. யாரை எங்கெங்கே, அதாவது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக விடணும். ஏன்னா ஒரே நாளில் பாக்கி இருக்கிறவங்கள ஏல விடுறவங்க முதல் நாளே பிளான் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருவாங்க.
அது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஐபிஎல் 2025 யார்கிட்ட அதிகமான காசு இருக்குன்னா நம்மளுடைய கனவு கண்ணி, அதாவது பாலிவுட் ராணின்னு சொல்லக்கூடிய கண்ண குளியழகி, தில்சே, உயிரே, இப்படி பல பேர்களை கொண்ட பிரீத்தி ஜிந்தா கிட்ட தான் இப்போ உள்ள மதிப்புக்கு 116 கோடி வச்சுருக்காங்க. பாக்கி எல்லா டீமும் 75, 65, 55 வச்சுருக்காங்க. ஆனால் அவங்கள்ட்ட மட்டும் 116 கோடி வச்சுருக்காங்க. அதனால் பெரிய பெரிய பிளேயர்லாம் பெரிய பெரிய அமௌண்ட்டு கொடுத்து அவங்க வந்து ஏலத்தில் எடுக்க பார்ப்பாங்க. அதே மாதிரி போன சீசனில் அதிகப்படியான அமௌண்ட்டு கொடுத்தது வந்து மிச்சல் ஸ்டார்க்கு. அது எவ்வளோக்கு வாங்கினாங்கன்னா 24 கோடியே 75 லட்சத்துக்கு வாங்கினாங்க. யார் வாங்கினாங்கன்னா கல்கத்தா நைட் ரைடர்ஸ் வாங்கினாங்க. பட் அந்த அளவுக்கு ஒர்த்தா இல்லையாங்கிறது வேறு விஷயம். ஆனால் அதை விட இந்த தடவை ஏலத்தில் அதிகமான ஆட்கள் அதிகமான தொகை ஏலம் கொடுத்து வாங்குவாங்க அப்படின்னு நிறைய பிளான்கள் இருக்குது. நம்மளும் அந்த ஐபிஎல் ஏலத்தில் கலந்து கொள்வோம். யார் சார்பாகனா சென்னை சூப்பர் கிங்ஸில் தான் சார்பாக நம்ம அந்த ஐபிஎல் ஆக்ஷனில் கலந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஐபிஎல்லையே அதிகமான வயது உள்ள ஆள் யாருன்னு பார்த்தா ஏறத்தாழ அவருக்கு வந்து ஒரு 45, 46, 47 வயசுன்னு சொல்கிறாங்க. ஜிம்மி ஆண்டர்சன் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஐபிஎல் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு 13 வயது யங்கஸ்ட் பிளேயரை இறக்குறாங்க இந்த தடவை. அவருக்கு வெறும் 13 வயசு தான். நம்ம பீகாரை சேர்ந்த வைபோ சூரிய வாஞ்சி. இவர் வந்து 13 வயசுல ஐபிஎல்ல முதல் முறையாக என்ட்ராகிறாங்க. மிகப்பெரிய திறமை இருந்ததுனால தான் அவரை எடுத்திருக்காங்கிறது நம்ம யூகிக்க முடிகிறது. ஐபிஎல்லுடைய தகவல் இன்னும் நிறையா இருக்குது. நம்ம களத்தில் போய் உங்களுக்கு ஒவ்வொரு தகவலாக சொல்ல காத்திருக்கிறோம். இன்னொன்று என்னென்னா, இதில் மிக முக்கியமான விஷயம், நமக்கு நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸில் சான்ஸ் கிடச்சது. அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நிறையா பிளேயர்ஸு, நம்ம இந்தியன் பிளேயர்ஸு, நம்ம இந்தியன் அல்லாத வெளிநாட்டு பிளேயர் மொத்தம் அவங்களுடைய ஏலத்தொகையாக 2 கோடி ரூபாய் நிர்ணயித்தாங்க. இந்த 2 கோடி ரூபாய் நிர்ணயித்ததில் நம்ம ஐபிஎல்னுடைய இது இருக்குது, டீம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டீம் வந்து இந்த கடைசியாக 574 பேர் மட்டும் செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த 574 பேர்லையும் யாரெல்லாம் டீமுக்கு செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் விளையாட போவாங்க. இவங்க எல்லாம் அதாவது இது பெண்டிங்கில் இருப்பாங்க. யாருக்காவது இன்ஜுரி ஏற்பட்டால் வாய்ப்பு இருந்தால் இந்த பிளேயரை அங்கே போவாங்க. ஓகேங்களா? இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 24ஆம் தேதி மறந்துடாதீங்க. 24, 25 நம்மளுடைய ஜித்தாவில் மிக பிரம்மாண்டமாக நடக்கக்கூடிய ஐபிஎல் ஏல திருவிழாவை காணுங்க. நானும் உங்களுக்கு அதை காட்டுறேன். ஓகே, பாய்.